எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரன். நாம் இந்த வீடியோவில் சிங்கப்பூரை பற்றியும் லீ குவான் யூ அவர்களை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 13 செப்டம்பர் 1923 சிங்கப்பூரில் பிறந்தார் லீ குவான் யூ. தன்னோட ஸ்கூல் டேஸில் செஸ்ஸு, கிரிக்கெட், டென்னிஸ் மாதிரி ஸ்போர்ட்ஸ்லையும் டிபேட்ஸ்லையுமே அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு லீ. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லேயே நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுனால ஜான் ஆண்டர்சன் ஸ்காலர்ஷிப் மூலிமா ராஃபல்ஸ் காலேஜில் படிக்கிறதுக்கான சான்ஸ் லீ குவான் யூக்கு கிடைக்குது. ஆனால் அந்த சமயத்தில் அவரால் படிப்பு தொடர முடியல. காரணம் என்னென்னா, செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் சிங்கப்பூரை ஜப்பான் தன்னோட கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அதனால் தன்னோட மேல் படிப்புக்காக இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸும் பிட்ஸ்வில்லியம் காலேஜில் லாவும் படித்தார் லீ. அது மட்டும் இல்லாமல் இவரோட பிரதரும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் லா முடித்தார். இவங்க 2 பேரும் தன்னோட படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த லா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வருஷத்துலேயே, அதாவது 1949 திரும்பவும் சிங்கப்பூர் திரும்புகிறாரு லீ குவான் யூ. சிங்கப்பூர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு புதிய அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவுக்கு வராரு லீ குவான் யூ. அது தொடர்ச்சி 1954 புதிய அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது கட்சியினுடைய பெயர் பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி. இந்த கட்சியில் நிறைய ஜேர்னலிஸ்ட், எக்கனாமிஸ்ட், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் நிறைய லாயர்ஸ்னு நிறைய பேர் இந்த கட்சியில் ஜாயின் பண்ணாங்க. அது தொடர்ச்சியாக 1959 நடந்த தேர்தலில் 43 இடங்கள் வெற்றி பெற்று பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி ஆட்சி அமைக்குது. சிங்கப்பூருடைய முதல் பிரதமராக பொறுப்பேற்றுக்கிறாரு லீ குவான் யூ. இதை தொடர்ந்து எல்லாம் சரியாக போயிட்டு இருந்த சமயத்தில் அடுத்த 4 வருஷத்தில், அதாவது 1963 செப்டம்பர் 16 சிங்கப்பூர் மலேசியாவோட இணைகிறாங்க. இதுக்கப்புறமா பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி மலேசியாவுடைய எதிர்கட்சியாக பொறுப்பேற்றுக்கிறாங்க. பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி மலேசியாவுடைய எதிர்கட்சியாக செயல்பட தொடங்கின கொஞ்ச நாட்கள்லேயே மலேசியாவுடைய எல்லா பகுதிகளிலையும் போட்டிடணும்னு நினச்சாங்க. ஆனால் இது மலேசியன் மக்களும் மலேசியன் கவர்மெண்ட்டும் ஏற்றுக்கல. காரணம் என்னென்னா, மலேசியாவில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் மலாய தாய்மொழியாக கொண்ட மக்கள். ஆனால் சிங்கப்பூரில் பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் சைனீஸ் பீப்புள். அது மட்டும் இல்லாமல் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கான எந்த ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும், பட்ஜெட்ஸும், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் எதுவுமே கொடுக்காம இருந்ததுனால இங்கேருந்து டிஸ்கிரிமினேஷன்ஸும் கான்ஃப்ளிக்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. அதோட 1964 நடந்த இனம் மற்றும் மத கலவரங்கள் நிறையவே மலேசியாவிலேருந்து சிங்கப்பூரை விரிவைக்கிறதுக்கான ஒரு காரணங்களாக அமைஞ்சது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மலேசியன் கவர்மெண்ட் சிங்கப்பூரை மலேசியாவிலேருந்து பிரித்து விடுறதுக்காக பார்லிமெண்ட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானங்களில் வெற்றி பெற்றதுனால சிங்கப்பூரை தனி நாடாக பிரித்து விட்டுறாங்க. ஆனால் இவ்வளோ நடந்துமே கூட லீ குவான் யூ சிங்கப்பூரை மலேசியாவோடவே தொடரதான் விரும்பினார், தனி நாடாக பிரிக்க விரும்பலை. அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. 1960களில் சிங்கப்பூருக்கான எல்லா வசதிகளும் மலேசியாவில் இருந்து தான் வந்துக்கிட்டு இருந்தது. எஜுகேஷன், ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே அதிக அளவில் இல்லாமல் ஒரு சமயம். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூருக்கான குடிநீரே மலேசியாவிலிருந்து தான் வர வேண்டிய சூழல் இருந்தது. இதனால தான் அந்த சமயத்தில் மலேசியாவோட இணைஞ்சிருக்கணும்னு சொல்லி விரும்பினார் லீ குவான் யூ. இப்போ சிங்கப்பூர் ஒரு தனி நாடாக பிரித்து விட்டப்படுது. சிங்கப்பூர் தனி நாடானதுக்கு அப்புறமா யுனைடெட் நேஷன்ஸில் இணைகிறாங்க. இணைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய முடிவுகள் எடுக்கிறாரு லீ குவான் யூ. நேஷ்னல் செக்யூரிட்டி, எக்கானமி, ஆன்டி கரப்ஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், ஆர்மின்னு எல்லா விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ண தொடங்குறாரு லீ குவான் யூ. அதுலேயும் குறிப்பாக டூரிசமாக அதிக அளவில் டெவலப் பண்ணுறது முடிவுக்கு வராங்க சிங்கப்பூர். அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்கனாமிக் பாலிசிஸில் நிறைய மாற்றங்களை கொண்டு வராரு லீ குவான் யூ. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அதிக அளவில் கான்சன்ட்ரேட் பண்ண தொடங்குறாங்க. இதன் தொடர்ச்சியாக டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், HP, ஜென்ரல் எலக்ட்ரிக்னு 3 கம்பெனிஸ் வராங்க சிங்கப்பூருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியை அதிக அளவில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னதுனால மக்களுக்கு ஈஸி ஆக்சசிபிளாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கணும்னு சொல்லி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க லீ குவான் யூ கவர்மெண்ட். அடுத்து லீ குவான் யூ அறிவித்த இன்னொரு பாலிசி பாப்புலேஷன் ரிடக்ஷன். இந்த பாப்புலேஷன் ரிடக்ஷன் படி ஒரு தம்பதியருக்கு 2 குழந்தைகளுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இயற்றப்பட்டது. காரணம் என்னென்னா, சிங்கப்பூர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 716 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட ஒரு குட்டி தீவு. இந்த குட்டி தீவில் அதிக அளவில் பாப்புலேஷன் இருந்ததுன்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏற்படும். ஸோ இதனால் பாப்புலேஷனை கண்ட்ரோல்டாக இருக்கணும்னு சொல்லி இந்த முடிவு எடுக்கப்படுது. இப்போ சிங்கப்பூரினுடைய 3M ஹெல்த் கேர் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் மெடிஷீல்டு, மெடிசேவ், மெடிஃபண்டுன்னு 3 விஷயங்கள் இருக்குது. இது என்னென்னன்றதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெடிசேவ்ன்றது ஒரு பர்சனல் ஹெல்த் சேவிங் அக்கௌண்ட். இது மூலிமா நம்மளுடைய சின்ன சின்ன மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை நம்ம பேர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மந்த்லி சேலரியிலிருந்து ஒரு சின்ன அமௌண்ட் இதுக்காக டெபிட் பண்ணிப்பாங்க. இது எல்லாருக்குமே மேண்டேட்டரி ஆக்கப்பட்டது அந்த சமயத்தில். அடுத்து மெடிஷீல்டுன்றது லோ காஸ்ட் இன்சூரன்ஸ். இது எதுக்காகனா, சீரியஸான இல்னஸ் இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் அதிக அளவில் பில்ஸ் வரும்போது இந்த லோ காஸ்ட் இன்சூரன்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். இது மேஜரான சர்ஜரிஸ்க்காகவும் ஹாஸ்பிட்டலில் அதிக நாட்கள் தங்கி இருக்கணுன்ற சுச்சுவேஷன் ஏற்பட்டுனா நாம் இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சிங்கப்பூர் அந்த சமயத்தில். அடுத்த 3rd M என்னன்னா மெடிஃபண்ட். இந்த மெடிஃபண்ட்ன்றது கவர்மெண்ட் ஃபண்டட் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். இது எதுக்காகனா, இப்போ நான் ஒரு சிட்டிசன் மெடிசேவும் யூஸ் பண்ணிட்டாரு, மெடிஷீல்டு யூஸ் பண்ணிட்டாரு, இருந்தாலும் அவரோட மெடிக்கல் பில்லை அவரால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னும் போது இந்த மெடிஃபண்டை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் அந்த 3M ஹெல்த் கேர் சிஸ்டம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு. இது எல்லாருக்குமே ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு போர்டு. இதோட இம்பாக்ட் தான் இன்றைக்கி 80% ஆஃப் சிட்டிசன்ஸ்க்கு மேலே இன்றைக்கி சொந்த வீடு இருக்குது சிங்கப்பூரில்.
லீ குவான் யூ 2 விஷயத்தில் தீர்க்கமாக இருந்தார். அது என்னென்னா, முதல் விஷயம் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் சிட்டிசன்ஸ். இது கிடைச்சிருச்சுன்னா பெரும்பான்மையான பிரச்சனைகள் தீர்ந்துடும். 2வது சுதந்திரம் இருக்கணும், ஆனால் அது ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும். அதனால தான் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்பினார் லீ குவான் யூ. இதெல்லாம் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பினது. ஸோ அடுத்த வீடியோவில் லீ குவான் யூவோட ஆட்சி காலத்தில் என்னென்னலாம் நடந்தது, அதை பற்றின ஒரு ப்ரீஃபான ஒரு கேஸ் ஸ்டோரியை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. This was a mud flat swamp. Today, this is a modern city. 10 years from now, this will be a metropolis. Never fear. You know, some people think, oh, well, we are a small place, they can put the screws on us. It's not so easy. We are a small place. In size, yes, geography, but in the quality of the men, the administration, the organization, the mettle in the people.